வணக்கம் அன்புள்ளங்களே, வாங்க நிகழ்ச்சி போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா, துலாம் ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள், அதாவது பராபவ ஆண்டு 2026 பராபவ ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். துலாம் ராசி அப்படின்னு பார்க்கும்போது துலாத்தின் என்ன நட்சத்திரங்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா, சித்திரை 3, 4 ஆகிய பாதங்களும், சுவாதி 1, 2, 3, 4 ஆகிய பாதங்களும், விசாகம் 1, 2, 3 ஆகிய பாதங்களும் அடங்கியுள்ளன. வருட தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியனுடன் இணைந்து அமர்ந்துள்ளார். வருட தொடக்கத்தில் இணைவதால் இதனால் இதுவரை உங்களுக்கு பாதகமாக இருந்த பலரும் இனி சாதகமாக செயல்படுவார்கள். பகைவரும் நண்பராவார். உங்கள் முயற்சி அனைத்தும் வெற்றியாகும். சமுதாயத்தில் மதிப்பு மரியாதையும் கூடும். உயர் பதவி கிடைக்கும். நண்பர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும். திருமணம், குழந்தை பாக்கியம் என சுப காரியங்கள் எல்லாம் நடக்கும். இதுவரை வேலை இழப்பால் வீட்டில் சும்மா இருந்தவர்கள், மேல் அதிகாரிகளின் தொல்லையால் மன வேதனையில் வாடியவர்கள் எல்லாம் இந்த புத்தாண்டில் நல்ல சம்பளத்தில் புது வேலையில் சேர்வீர்கள். கடந்த ஆண்டு சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளார். இது அற்புதமான காலம். மிகப்பெரிய பதவிகளும் பெரிய மனிதர்களின் தொடர்பும் உங்கள் லட்சியங்களை அடைய வழிகாட்டும். அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் புது வீடு கட்டி குடி புவீர்கள். தொழிலில் மிகப்பெரிய அளவு லாபம் வரும். எந்த வேலை செய்தாலும் அதில் முன்பை விட அதிக பணம் வரும். தன லாபம் ஏற்படும். மனம் சந்தோஷமாக இருக்கும். துலாம் ராசி என்பவர்களுக்கு பராபவ ஆண்டின் கிரக பயிற்சி பலன்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த ஆண்டு குரு, ராகு, கேது என முக்கியமான 3 கிரகங்களின் பயிற்சிகள் ஏற்படுவதால் இந்த ஆண்டு மிக முக்கியமான ஆண்டாக உங்களுக்கு அமையும். இந்த ஆண்டு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு வருகிறார். குரு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு வருவதால் கூட்டுத் தொழில் தொடங்க வேண்டாம். அதே போல செய்யும் வேலையை மற்றவர்கள் பேச்சை கேட்டு விட்டு விட வேண்டாம். இந்த ஆண்டு ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும், கேது பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கும் வருகிறார். ராகு 4ஆம் இடத்திற்கு வருவதால் சுப செலவுகள் அதிகரிக்கும். சொந்தக்காரர்கள் வருகையால் எதிர்பாராத விரயங்கள் உண்டாகலாம். கேது 10ஆம் இடத்திற்கு வருவதால் தொழிலில் புது முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை அஷ்டகம் பாராயணம் செய்து அவருடைய மகாலட்சுமி மந்திரத்தை பாராயணம் செய்து ஏழுமலையானை வழிபட்டால் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு லாபமும் செல்வமும் பணமும் வந்து சேரும் என்பது ஜோதிட சாஸ்திரங்களில் கூறப்படுகிறது. இதுவரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க. மேலும் நீங்கள் அடியவனிடம் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று விரும்பினாலும் அல்ல சித்தம்பர் தொடர்பாக ஆலோசனை பெற வேண்டும் என்று விரும்பினாலும் சலுகை கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளலாம். அடியவனுடைய வாட்ஸ்அப், மொபைல், 5 நம்பர் எல்லாம் ஒரே நம்பர் தான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. 97 91 29 54 33 9791295433 என்ற எண்ணின் மூலமாக அடியவனை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.